தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ரோஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் நம்ம வந்து ஜாவாவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னும் அதை ரன் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் எக்லிப்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னும் பார்த்தோம். பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடிங்குடைய பேசிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இது இருந்தால் தான் நம்ம கோடிங்குள்ளே நுழைய முடியும். அதை நம்ம பார்க்க போகிறோம். ஜாவா ப்ரோக்ராமை வந்து நம்ம வந்து டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி தான் நம்ம சேவ் பண்ணுவோம். அதை பைட் கோட்ஸாக வந்து கம்பைல் ஆகும், டாட் கிளாஸ் அப்படின்னு சேவ் ஆகும். அதை வந்து நம்ம 3 பிளாட்ஃபார்மில் சேவ் பண்ணுவோம். விண்டோஸ், மேக், லினக்ஸ் அப்படிங்கிற 3 பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து அதை ரன் பண்ணுவோம். இப்போது கோடிங்ஸோடைய பேசிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது விண்டோஸ்குள்ளே போயிட்டு பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷனில் ரீசெட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது ஏன் நான் காட்டுறேன்னா, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த டேப் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் தவறுதல் அப்படின்னா அதை எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிறது தான். விண்டோஸ்குள்ளே போய் பெர்ஸ்பெக்டிவ், அதில் வந்து ரீசெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வச்சுருந்த எல்லா டேப்ஸும் திரும்ப வந்துடும். இப்போது நம்ம இந்த நம்மளுடைய ப்ராஜெக்டில் போய் சோர்ஸ் கோடை ஓப்பன் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஆப்ஷன் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதுக்கு டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். Ctrl+- யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபாண்ட்டை மினிமைஸ் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் வந்து கிளாஸாக இருக்கும். இதுதான் கிளாஸு. நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன்ல, இதுதான் கிளாஸு. கிளாஸ்க்குள்ளே மெத்தட்ஸ் இருக்கும். இதான் மெத்தட்ஸு. மெத்தட்ஸ்குள்ளே ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இதான் ஸ்டேட்மெண்ட்ஸு. டேபை கொஞ்சம் சுருக்கிப்போம், ஃபாண்ட்டையும் மினிமைஸ் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி இது என்னன்னு எழுதிடுறேன். இது வந்து ஸ்டேட்மெண்ட்ஸு. இப்போ நான் ப்ராப்பர்ட்டின்னு என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகும். இதுதான் ப்ராப்பர்ட்டி. அதை ப்ராப்பர்ட்டின்னு சைடில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது செமிகோலன் தான் முடிக்கணும், ஏற்கனவே சொன்னது போல். இது ஃபுல்லாக கிளாஸு. கிளாஸ்க்குள்ளார மெத்தட்ஸ் இருக்கும். மெத்தட்ஸ்குள்ளார ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ப்ரோக்ராமில் இருக்கிற சின்ன சின்ன பீசஸுமே நம்ம வந்து மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். கிளாஸுக்கு வந்து நேம் இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நேம் கொடுத்துருக்குறோம். பப்ளிக் வந்து மெயின்னு நேம் கொடுத்துருக்கோம். இப்போது மெம்பர் ஆட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு மெம்பர் ஆட் பண்ணுறதுக்கு டாட்டை வச்சு தான் மெம்பர் ஆட் பண்ணுவோம். இந்த டாட்டை வச்சோடனே இதெல்லாம் தான் மெம்பர்ஸு. இதெல்லாம் மெம்பர் சஜஷன்ஸு. அந்த மெம்பர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம டாட் வச்ச உடனே சஜஷன்ஸ் வரும் சைடில். நம்ம மெம்பர்ஸை ஆட் பண்ணணும். இப்போ பிரிண்ட் எல்என்னு மெம்பர் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அதை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி கம்ப்யூட்டருக்கு கமாண்ட் கொடுக்குறோம். அதுதான் மெம்பர். அதை ரன் பண்ணிங்கன்னா கீழே வந்து அவுட்புட் வந்துடும். இப்போ கமாண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்குற கமாண்டு என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கமாண்ட் கிளாஸ் இட் கண்டைன்ஸ் எவ்ரிதிங் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமில் உள்ள எல்லாத்தையும் கண்டைன் பண்ணியிருக்கும். மெத்தட்ஸ் வந்து டூ சம்திங். ஒரு வேலையை செய்கிறதுக்கு நம்ம கொடுக்குற கமாண்ட் தான் மெத்தட்ஸு. இதான் மெத்தட்ஸு. மேலே வந்து நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இது மூணுமே வந்து மெத்தட்ஸ் தான். அடுத்தது ப்ராப்பர்ட்டி. இட் ஸ்டோர் சம்திங். ஏதோ ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டிஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் ஜான் அப்படிங்கிற வேர்டை ஸ்டோர் பண்ணியிருக்குது. இதான் ப்ராப்பர்ட்டிஸு சென்டரில் இருக்கிறது. இப்போது நம்ம ப்ளஸ் நேம்னு கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்கள். ஹலோ பீட்டர் ஜான் அப்படின்னு வருது. இப்போது பீட்டருக்கும் ஜானுக்கும் நடுவில் கேப் இல்லை, அதனால் நம்ம மேலே கேப் கொடுக்குறோம்.
அடுத்தது ஆக்சஸ் மாடிஃபையர். யார் இந்த கோடிங்கை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இது டிசைட் பண்ணும். நான் பப்ளிக்னு கொடுக்குறேன். மேலே இருக்குது பாருங்கள், இதில் யார் வந்து இந்த கோடிங்கை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பெர்மிஷனை இது டிசைட் பண்ணும். இன்றைக்கி ஜாவாவுடைய பேசிக்ஸ் பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணணும், என்னென்ன லேர்ன் பண்ணணுங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.